வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். இப்போ அடுப்பில் வாணலியை வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ விட்டுக்கலாம். அதில் கரம் மசாலா பொடியை நான் போடுறேன். அது சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, மராட்டி முக்கெல்லாம் போட்டு பொடித்த இந்த பொடி அதை போட்டிருக்கேன். அது நல்ல சிவப்பு கலரில் வர வரைக்கும் நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் 2 அல்லது 1 பாக்கெட்டு மஷ்ரூமுக்கு 2 அல்லது 3 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி, பச்சை மிளகா 2ஐயும் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை வதக்க போகிறோம் நம்ம. வதக்கிட்டு அது நல்ல கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறணும். கருப்பாக மாறக்கூடாது, ப்ரௌன் கலராக மாறணும். கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் போடலை. போட்டு நல்லா அந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் நான் வந்து சின்ன உலக்கில் இடித்து அதை நான் அதோடு சேர்க்க போகிறேன். சேர்த்து அதையும் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கிடணும். அந்த இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி இல்லை 3 தக்காளி போதும் இதுக்கு. 1 பாக்கெட் மஷ்ரூமுக்கு 2 அல்லது 3 தக்காளி போதுமானது. அதை போட்டு வதக்க வேண்டியதான். வதக்கி அந்த தக்காளி வந்து நல்லா மசியணும் அது வெங்காயத்தோட. அதுக்கு உப்பு கொஞ்சம் தூவலாம். அதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நம்ம அதை வந்து நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் தனியாத்தூள் 1/2 ஸ்பூனும் போட்டால் போதும். நீங்கள் தேவைப்பட்டால் கிரேவி நிறைய வேணும்னா 3 ஸ்பூன் தனியாத்தூள் போடலாம். இது நான் கிரேவி வேண்டியதில்லைன்றதுனால நான் 1/2 ஸ்பூன் தான் தனியாத்தூள் போடுறேன். போட்டுட்டு நான் அதையும் நல்லா வதக்கிடுறேன். மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். அதெல்லாம் தனியாத்தூள், மிளகாத்தூளோட மசாலா வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிட்டு, மஷ்ரூமை எடுத்து அந்த தக்காளி வெங்காயம் தக்காளியில் சேர்த்துட வேண்டியதான். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கி நல்லா பிரட்டி விடணும். பிரட்டி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும். ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் 5 நிமிஷமே போதுமானது இதுக்கு. 5 நிமிஷத்தில் வந்து இந்த மஷ்ரூம் வெந்துடும். வெந்து நல்லா வற்றி வந்துடும். மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு. இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்படி ஆகிடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வச்சுருந்து கொத்தமல்லி தழையை தூவி பரிமாறணும். ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.